நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 465வது திருநாமம் விதாரணாய நமக. திருப்பாற்கடலிலிருந்து அமுதம் வெளிவந்த போது அது தேவர்களுக்கா அசுரர்களுக்கா என்ற மிகப்பெரிய போட்டி எழுந்தது. திருமாலின் உதவியை நாடினார்கள் தேவர்கள். அப்போது திருமால் மோகினி என்னும் பெண் வடிவம் பூண்டார். அழகிய தோற்றம் கொண்ட அந்த மோகினி தன் அழகால் அசுரர்களை மயக்கிவிட்டாள். அமுதின் மேல் பகுதி வெறும் சக்கை என்றும் அடிப்பகுதியே சாறு என்றும் சொன்ன மோகினி, நானே அவரவருக்கு ஏற்றபடி பிரித்து தருகிறேன் என்று கூறினாள். அவளது அன்பை சம்பாதிக்க விரும்பிய அசுரர்கள் அவள் சொன்னதை அப்படியே தலையாட்டி ஏற்றுக்கொண்டார்கள். முதலில் சக்கையான மேல் பகுதியை தேவர்களுக்கு அளிக்கப் போகிறேன் என்று சொன்ன மோகினி தேவர்களுக்கு அமுதை வழங்கத் தொடங்கினாள். அசுரர்கள் அவள் அழகில் மயங்கியபடி அப்படியே அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஸ்வர்பானு என்ற ஓர் அசுரன் மட்டும் சூரியன் சந்திரன் ஆகிய இரு தேவர்களுக்கும் நடுவே தேவர் வேடத்தில் வந்து நின்று கொண்டான். தேவலிங்க பிரதிச்சன்னஹா ஸ்வர்பானுஹு தேவசம்சதி பிரவிஷ்டஹா சோமம் அபிபத் சந்திரார்காப்யாம் ச சூசிதஹா என்கிறது ஸ்ரீமத் பாகவத புராணம். மோகினி கொடுத்த அமுதை அந்த ஸ்வரபானுவும் வாங்கி உண்டு விட்டான். ஆனாலும் தேவன் வேடத்தில் இருந்த அந்த அசுரனை சூரியனும் சந்திரனும் அடையாளம் கண்டு மோகினி வடிவில் இருந்த திருமாலிடம் காட்டிக் கொடுத்தார்கள். உடனே மோகினி என்றபடி தனது கூரிய சக்கராயுதத்தாலே அவனது தலையை கொய்து விட்டாள். அவனது உடல் பகுதிக்கு அமுதம் இன்னும் செல்லவில்லை என்றாலும் தலைப்பகுதி அமுதத்தை உள்வாங்கி கொண்டிவிட்டது. அதனால் வெட்டப்பட்ட தலை மரணமடையாமல் அப்படியே இருந்தது. அவன் மீது கருணை கொண்ட பிரம்மா ஒரு பாம்பின் உடலை அவனது தலையோடு ஒட்ட வைத்தார். அவனை ஒரு கிரகமாக, ராகு என்ற பெயருடைய கிரகமாக பிரம்மதேவர் ஆக்கினார். சூரியனும் சந்திரனும் தன்னை காட்டிக் கொடுத்தார்கள் என்ற கோபத்தில் கிரகண காலங்களில் சூரியனையும் சந்திரனையும் ராகு விழுங்கிவிட்டு அதன் பின் விடுவிக்கிறான். இந்த வரலாறு நமக்கு ஒரு முக்கிய தத்துவத்தை உணர்த்துகிறது. திருப்பாற்கடல் என்பது நம் மனம். அதிலிருந்து எழுந்த அமுதம்தான் நம் மனதில் எழுகின்ற பரமாத்மாவை பற்றிய ஞானம். அச்சமயம் இறைவன் அந்த ஞானமாகிய அமுதை நம் நல்லெண்ணங்களாகிய தேவர்களிடம் தர முயல்கிறார். அமுதமயமான ஞானத்தை நல்லெண்ணங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொண்டால் நாம் உய்வடையலாம். ஆனால் அப்போதும் கூட ஸ்வர்பானு என்ற அசுரன் வந்தது போல் சில தீய எண்ணங்கள் எழுந்து நம் அமுதமயமான அறிவை வேறு பக்கம் திசை திருப்ப பார்க்கின்றன. அவனது தலையை சீவிய பின்னும் அவன் சூரியனை விழுங்க பார்ப்பது போல் எவ்வளவு தான் பல தீய எண்ணங்களை நாம் அழித்தாலும் ஒரு சில தீய எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து நம் மனதை கலைக்க பார்க்கின்றன. சூரியனை ராகு விழுங்குவது போல் நம் புத்தியையும் தீய எண்ணங்கள் அடிக்கடி விழுங்க முயல்கின்றன. ராகு சூரியனை விழுங்கினாலும் அதிலிருந்து சூரியன் விரைவில் வெளிப்பட்டு வருவது போல் நம் புத்தியை எத்தனை தீய எண்ணங்கள் கலைத்தாலும் நாம் இறைவனை சரணடைந்து அவன் அருளையே எதிர்நோக்கி இருந்தோமாகில் நிச்சயமாக அந்த அருளால் தீய எண்ணங்கள் அனைத்தையுமே நாம் வென்று அவற்றிலிருந்து வெளிவந்து பக்தியில் ஈடுபட்டு பரமனை அடைய முடியும். இதை உணர்த்தவே ஸ்வர்பானு என்ற அசுரனின் தலையை சீவி காட்டினார் திருமால். அதுபோல் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் வெட்டுபவர் அவர் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இப்படி தீய சக்திகளை வெட்டுவதால் திருமால் விதாதா வெட்டுபவர் என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 465வது திருநாமம். விதாரணாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் நம் மனதில் எழும் எல்லா தீய எண்ணங்களையும் திருமால் வெட்டி அருள் புரிவார். நாராயண நாராயண.